உடையார்பட்டி கல்லறையை இடித்தவரை கண்டிக்கிறோம். வேண்டும் வேண்டும் அநீதிக்கு எதிராக நீதி வேண்டும். கைவிடும் கடைசி வரை கைவிடும். கடைசி வரை கைவிடும். கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று வழிநடத்த நம்முடைய பாலை மறைமாவட்ட ஆயர் மேதகு எஸ் அந்தோணிசாமி அவர்களையும், நம்முடைய மாநில தலைவர் ஜமத்துல் உல்மா சபை அல்ஹத் PA காஜா மஹ்தீன் அவர்களையும், நம்முடைய மகா சன்னிதானம் பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுடைய தலைமையேற்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை வழிநடத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தம்முடைய தலைமை உரையோடு துவங்க நம்முடைய பாலை கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் மேதகு எஸ் அந்தோணிசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய உலமா சபை மாநில தலைவர் காஜா முஹைதீன் அவர்களே, மகா சன்னிதானம் பால பிரஜாதிபதி அடிகளார் அவர்களே, மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களே, செயலர்களே, பொறுப்பாளர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு ஆர்ந்த மக்களே, நல்ல உள்ளம் கொண்ட அனைத்து அன்பு கொண்ட மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்ட உரையை ஆரம்பித்து வைக்கிறேன். நாம் அனைவரும் இன்று தெருவுக்கு வந்திருக்கின்றோம். எதற்காக? மக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக. மக்கள், மனிதன், இந்தியன், தமிழன் மனிதனாக மதிக்கப்பட வேண்டும், மக்களுக்குரிய அனைத்து உரிமைகளும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கட்சி பிரிவினை பாராது, மதம் பிரிவினை பாராது, மனிதர்கள் என்ற நிலையில் மனிதராக நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நல்ல உள்ளம் கொண்ட ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்ப வீதிக்கு வந்து நல்ல உள்ளம் கொண்ட அனைவரையும் மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, கட்சியை தாண்டி இணைந்து மக்களுக்காக குரல் கொடுக்க இந்த வீதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த நல்ல வேளையிலே இங்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய அல்காஸ் PA காஜா மொய்தீன் அவர்களுக்கும், மகா சன்னிதான பால பிரஜாபதி அடிகளார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் அனைவருக்கும் தெரியும், இங்கு வந்திருப்பது குறிப்பாக மனிதனுடைய உரிமை காக்கப்பட வேண்டும், மனித உரிமை காக்கப்பட வேண்டும், மனித மாண்பு மதிக்கப்பட வேண்டும். அவர்கள் தனிப்பட்ட உரிமையிலே மனித உரிமையை காப்பாற்றுவதன் வழியாக அவர்கள் எந்த மதத்தினரை சார்ந்திருந்தாலும் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அடிப்படை உரிமையான மத உரிமையையும் மக்கள் உரிமையையும் இணைந்து கொண்டாடுகின்ற அந்த மனித உரிமைக்காக போராட வந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் தெரியும், இந்த மாதம் ஆரம்பத்திலே சேசு சபையை சார்ந்த அருள் தந்தை ஸ்டானிஸ்லாஸ் குருசாமி என்பவர் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சியில் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் யார்? இவர் என்ன செய்தார்? இவருக்கு 83 வயதாகிறது. 83 வயதான இந்த அருள் தந்தை கடந்த 70 ஆண்டுகளாக இந்த அறப்பணியில் அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவர் அங்கு ஏதோ மத பிரச்சனை செய்யவில்லை, மத போதனை செய்யவில்லை, மாறாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வேண்டும் என்பதற்காக குறிப்பாக அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள பழங்குடி மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தார். கடந்த 50 ஆண்டுகளாக செய்து வந்த பணிக்காக தனது 83வது வயதிலேயே அவர் 83வது வயதிலேயே அவர் கைது செய்யப்பட்டு இன்றும் அவர் சிறையில் இருக்கின்றார். 83 வயதான அவர் மனித உரிமைக்காக போராடிய அவரை நாம் விடுதலை செய்ய வேண்டும். அவர் எடுத்துக்கொண்ட நல்ல எண்ணங்கள் எந்த மக்களுக்காக அர்ப்பணித்தாரோ அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் என்று இந்த கண்டன உரையானது ஆணித்தரமாக அழுத்தி சொல்லுகின்றது. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னதாகவே, குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மாதங்களிலே நாம் கொரோனா முன்னதாகவே நமது மத்திய அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து நாம் ஏற்கனவே ஒரு பொதுக்கூட்டம் போட்டோம். அந்த பொதுக்கூட்டத்திலே குடியுரிமை திருத்த சட்டமானது எந்த அளவுக்கு மக்களுக்கு எதிராக இருக்கின்றது, குடியுரிமையை பறிக்கிறது என்பதை ஆணித்தரமாக நாம் அடித்து சொன்னோம். அப்படி எதிர்த்து அந்த எதிர்ப்பை வெளியிட்ட, உண்மையை உரைத்து சொன்ன மக்களை எதிர்த்து, குறிப்பாக இஸ்லாமிய சகோதரிகளை இந்த
ஒரு மத கும்பலானது மிக கொடூரமாக அவர்களை வன்முறையில் ஏவிவிட்டு தாக்குதல் தொடுத்ததை நாடே அறியும். அந்த மக்கள் இன்னும் சிறையில் வாடுகிறார்கள். சுதந்திரத்திற்காக, குடியுரிமைக்காக இந்த மண்ணிலே பிறந்த அவர்கள் இந்த மண்ணின் மக்களாக இருக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றுவதற்கு ஒருவித சட்டத்தை கொண்டு மாற்றுகின்ற இந்த விதமான ஜனதளங்களால் மாற்றப்பட வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது. மூன்றாவதாக, கடந்த 17-18 இரவில் கல்லறை தோட்டமானது உடைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஒன்றை நான் மகிழ்ச்சியோடு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒரு துன்பமான நேரத்திலும் கூட ஒரு மகிழ்ச்சி, ஒரு நம்பிக்கை கீறல் அங்கு தெரிகின்றது. அனைத்து கட்சிகள் தலைவர்களும் இணைந்து வந்து, அனைத்து மத தலைவர்களும் இணைந்து வந்து போராடியதால் நமது அரசும் சரி, அல்லது பொது போலீஸ் துறையும் சரி, அல்லது நமது டிஸ்ட்ரிக்ட் நிர்வாகமும் சரி, நாம் கேட்டதற்கு ஏற்ப அவர்கள் சில செயல்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். வன்முறை கும்பல்களை அவர்கள் கைது செய்திருக்கின்றார்கள். நாம் கேட்டபடி அந்த நீதி கிடைப்பதற்குரிய வழியை அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். அது இறுதி வரை சென்று நிலையான நீதியை கொடுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். மீண்டும் இன்று அனைத்து மத தலைவர்களும் அனைத்து கட்சிகளும் அங்கு வந்திருக்கிறோம் என்றால் இவைகள் தனிப்பட்ட சுதந்திரமே தவிர மக்கள் என்ற நிலையில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வருகிறோம். ஒன்றிணைந்து வரும்போது நாம் சாதிக்க முடியும் என்பதைத்தான் இது காட்டுகின்றது. அந்த நிலையில் நான் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் நான் பாராட்டுவதோடு, நாம் அழுத்தி சொல்லுகின்ற இந்த ஸ்டான் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற அருள் தந்தை ஸ்டானிஸ்லாஸ் லூர்துசாமி அவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்றும், இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போரிட்ட மக்களை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் விடுதலை செய்து அந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை மசோதாவை நீக்கிவிட்டு ஏற்கனவே இந்திய அரசியல் சாசனம் கொடுத்திருக்கின்ற உரிமை எல்லா மக்களுக்கும் கொடுக்க அரசு வழிவகுக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொண்டு, நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நல்லினம் கொண்ட ஒவ்வொரு மக்களையும் வேண்டி விரும்பி என்னுடைய வேண்டுதலை வைக்கின்றேன். நன்றி. தலைமையை ஆற்றிய பாளை கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்ததாக விளக்கங்கள். கைவிடு கைவிடு அரசு பயங்கரவாதத்தை கைவிடு. கைவிடு கைவிடு அரசு பயங்கரவாதத்தை கைவிடு. கரம் கொடுப்போம் கரம் கொடுப்போம். கைதானவர்களை காக்க கரம் கொடுப்போம். கரம் கொடுப்போம் கரம் கொடுப்போம். கைதானவர்களை காக்க கரம் கொடுப்போம். காப்போம் காப்போம் இயற்கை வளங்களை காப்போம். காப்போம் காப்போம் இயற்கை வளங்களை காப்போம். அனைத்து அரசியல் கட்சிகள், மக்கள் இயக்கங்கள் இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த கண்டன கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கும் மேதகு அந்தோணி சாமி அவர்களே மற்றும் அனைத்து கட்சிகளின் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எல்லாம் இங்கு எதற்காக கூடியிருக்கோம் நம்ம அந்தோணி சாமி ஐயா அவர்கள் மிக தெளிவாக சொன்னாங்க. வடகிழக்கு டெல்லியில மக்கள் இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து மிக அமைதியான முறையில் வெறும் 73 வயதுள்ள ஒரு மூதாட்டியின் தலைமையில் மிக அழகாக நேர்த்தியாக, யாரும் எந்த சலசலப்பும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக மக்கள் தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த உரிமையின் அடிப்படையில் நாம் அதை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பெண்கள் என்றும் பாராமல் அனுராக் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய மத்திய இணை அமைச்சர் கோலி மாரோ அப்படின்னு சொல்றார். கோலி மாரோனா என்ன? சுட்டு தள்ளுங்க, பெண்களை பார்த்து சுட்டு தள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பேடி RSS. இது மட்டுமல்ல, தீபக் மிஸ்ரா டெல்லியுடைய MLA
அபய் வர்மா, உத்தரப்பிரதேசுடைய MP சத்யபால் சிங் இவர்கள் எல்லாம் இணைந்து அந்த மக்களை மிக கொடூரமாக 2 நாட்கள் காவல்துறையினர் உதவியோடு மிக கொடுமையாக தாக்குகிறார்கள். இதற்கு மத்திய அரசின் அமித்ஷாவின் காவல்துறை முழு ஒத்துழைப்போடு தாக்கப்படுகிறார்கள். இந்த தாக்கப்பட்ட மக்கள் மீது வழக்கு பதியப்படுகிறது. 1142 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இது கைது செய்யப்பட்டதில் பெரும்பாலும் இஸ்லாமியர்கள். இந்துக்கள் என்பது வெறும் 16 RSS தீவிரவாதிகள் சங் பரிவார் கும்பலை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் கைது செய்யப்படுறாங்க. இதுல பள்ளிவாசல் 19 பள்ளிவாசல் அடித்து நொறுக்கப்படுகிறது. 4 மதராசாக்கள் அடித்து நொறுக்கப்படுகிறது. தீக்கு இரையாக்கப்படுகிறது. 25,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இஸ்லாமியர்களின் சொத்துக்கள் மட்டும் அன்று அளிக்கப்படுகிறது. 53 பேர் இறக்கிறார்கள். அதில் 39 பேர் இஸ்லாமியர்கள், வெறும் 11 பேர் இந்து சகோதரர்கள். அது எப்படி கொள்கிறார்கள் என்று பார்த்தால் ஒன்று சாக்கடை புதைத்து விடுகிறார்கள். சுமார் 20 உடவுகளுக்கு மேல் சாக்கடையிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். அத்தனையும் இஸ்லாமியர்களுடைய எதற்காக குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து போராடிய ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த கலவரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கலவரம் செய்வது என்பது பிஜேபி காரர்களுக்கு புதிதல்ல. அத்வானியில் ஆரம்பித்து இன்றைக்கு அமித்ஷாவும் இன்றைக்கு மோடியும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் இரத்த கரை கழிந்தவர்கள். குஜராத்தில் 3000 முஸ்லிம்களை கொன்று அழித்தவர்கள், பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று அழித்தவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் ஆட்சியில் பாசிசம் மேலோங்கி சங் பரிவார கூட்டத்தின் அராஜகம் மேலோங்கி இந்த மக்களை அடுக்கி கொடுக்க அத்தனை காரியங்களையும் சட்டத்தின் துணையோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் சட்டத்தையும் விட்டு வைக்கவில்லை. முரளிதர் என்ற நீதிபதி காவல்துறையை இந்த கலவரத்திற்காக கண்டித்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இரவோடு இரவாக உயர் நீதிமன்ற நீதிபதியை பஞ்சாபிற்கு மாற்றுகிறார்கள். இதுதான் சட்டத்தின் ஆட்சி. இதுதான் இவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சார்பாக செய்யக்கூடிய ஆட்சி. அதே ஒரு விஷயத்தில் அதே பாணியில் இந்த 16 நபர்களை ஸ்டேன் சாமியார் உட்பட வரவரா உட்பட அறிஞர்களையும் கவிஞர்களையும் பேராசிரியர் ஹானி பாபு உட்பட அனைவரையும் நக்சலைட் என்று சொல்லி அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் கூட அவர்களுக்கு எந்த ஒரு பாரபட்சம் காட்டப்படவில்லை. இந்த நிலை நீடிக்கும் பட்சத்தில் நாம் ஒன்றுபட்டு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாசிசத்திற்கு எதிராக கடைசி வரை போராட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். திருமதி ஹயாத் முகமது அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றி சென்றிருக்கிற அருமை சகோதரர் அல்லாஹ் காஜா மொய்தீன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பெரியோர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் அருள் தந்தையர்களுக்கும் மற்றும் அனைத்து இயக்கங்களை சார்ந்த பெரியவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதற்கண் குறித்தாக்கிவிட்டு ஒரு சில வார்த்தைகள் சொல்லி என்னுடைய கண்டன உரையை நிறைவேற்ற ஆசைப்படுகிறேன். இந்த நாட்டிலே தனிமரம் தோப்பாகாது. ஒரே வகையான மரங்கள் மட்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது நாடாக இருக்காது. பல வகையான மரங்கள் இருந்தால் மட்டும்தான் அது தோட்டமாக முடியும். அதுபோல இந்திய திருநாட்டில் எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்பதுதான் இந்தியாவுடைய அடிப்படை ஆதாரம், அதனுடைய ஆன்மா. அண்ணல் காந்தியடிகள் அவர் இந்தியாவை எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும், எல்லோரும் சேர்ந்து ஆள வேண்டும் என்றுதான் மத சார்பற்ற ஒரு பேரரசாக அமைத்தார்கள். எனவே அந்த நம்பிக்கையில் தான் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேறு யாரையும் நம்பி வாழவில்லை. இந்த நாட்டிலே ஒன்றை நாம் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும்.
அரசு என்பது எப்பொழுது அர்த்தம் பெறுகிறதானால் சலித்தவர்களை சிறுபான்மையினரை காப்பதற்கு தான் அரசு தேவை. எனவே அரசு அர்த்தம் பெறுவதே வலுத்தவன் இழைத்தவனை அடித்து நொறுக்கிவிடக் கூடாதே என்பதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு தான் அரசு. எனவே அரசு எந்த காலத்திலும் சமமாக இருக்க வேண்டும். அரசனுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. ஆனால் இந்த ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லித்தான் தங்களுடைய சுய பலம் இல்லாத காரணத்தினால் சுய நலத்திற்காக ஏதோ சொல்லுகிறார்கள். இந்த காலகட்டத்திலே நாம் ஒன்றை சிந்தி பார்க்க, ஒருவர் இறந்து போனால் இறைவனடி சேர்ந்தார் என்று சொல்லுவோம். இறைவனடி சேர்ந்தவர்களுடைய சமாதி உடைக்கிறார்களானால் இதைவிட கேவலமான செயலை யாரும் செய்ய முடியாது. அது யார் செய்திருந்தாலும் மனிதகுல நாகரிகத்திலே அவர்களுக்கு இடமில்லை. எனவே இறைவனடி சேர்ந்தார்கள் என்று ஏன் சொல்லுகிறோம்? நம்மை விட்டு பிரிந்து விட்டால் இறந்தவர்கள் எல்லாம் இறைவனோடு என்று நம்புகிற நம்பிக்கை நம்முடைய நாட்டினுடைய நம்பிக்கை. எனவே நாம் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. ஏதோ நடக்கிறது நம்மை சுற்றி. இந்த நாடு யாருக்கும் சொந்தம்? இந்த மண்ணில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சொந்தம். ஆளுகிற அதிகாரத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தான். இங்கிருக்கிற கடைகோடியில வாழ்கிற ஒரு இந்திய பிரஜைக்கும் ஒரு வாக்குத்தான். நம்முடைய வாக்குரிமை அவர்களை ஆளுவதற்காக ஒட்டுமொத்தமாக அனுமதித்திருக்கிறோமே ஒழிய அவர்களுடைய சொற்களை யாரும் பட்டா போட்டுக் கொள்ள முடியாது. எனவே இந்த இந்திய திருநாட்டினுடைய அரசியல் சட்டம் அதனுடைய ஆன்மா. இந்திய யூனியன் அதை செவ்வனை கடைபிடித்தால்தான் அது செயலாக்குகிறது என்று அர்த்தம். எனவே சமாதை உடைப்பதிலே என்ன வருகிறது? இருக்கிறவனிடம் போய் கேளுங்கள். நியாயம் கேட்க வேண்டுமானால் கல்லறைக்குள்ளே செல்ல வேண்டும். இது எவ்வளவு அநாகரிகமான செயல். அதுபோல ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். நாம் என்ன வழிபோக்கர்களா? நாம் அஞ்சு பிழைக்க வந்தவர்களா? தஞ்சம் பிழைப்பதற்காக இங்கே வந்தவர்களா? நாம் எங்கிருந்து வரவில்லை. கைவர் கணவாய் வழியை கடந்து வந்தவர்கள் அல்ல. நாம் கப்பல் ஏறி கடல் கடந்து வந்து இங்கே வாழுகிறவர்கள் அல்ல. இங்கு இருக்கிற இந்துக்கள், இஸ்லாமியர்கள், இங்கு இருக்கிற ஐயாவளி மக்கள் அனைவரும் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், சகோதரர்கள். நாம் எங்கிருந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்த அகதிகள் அல்ல. மதத்தை சொல்லி யாரையும் அகதியாக்கக்கூடாது. மதத்தை சொல்லி யாரையும் மனிதன் பிரிக்கக்கூடாது. மனித நேயம் இல்லையானால் மதம் தேவையில்லை என்று சொன்ன மண் இந்த மண். கருணை இல்லாத சமயம் கடிந்து ஒளி என்று வள்ளலார் சொன்னாரானால் இந்த வள்ளலார் மண்ணுக்குள்ளே சமயத்தால் கல்லறைகளை உடைக்கக்கூடாது. சிலருக்கு வேலையே ஏதாவது சண்டித்தனம் பண்ணினால் காலம் ஓடும். இதையே வேலையாக இருக்கிறார்கள். வணங்குகிற வேலை கையிலே கொண்டு வேலை இல்லாமல் திரிகிறார்கள். நமக்கு இல்லாத நம்பிக்கையா தமிழ் பேரிலே, தமிழ் தெய்வங்களுடைய பேரிலே? எனவே இந்த உலகில் முதலாக தெய்வீகத்தை கண்ட மண் இந்த மண், திருக்கோடி மண். அரசியல் அமைப்பு, அரசமைப்பை உருவாக்கியவர்கள் நாம். இன்று இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களிலே தென் மாநிலங்கள் கேரளமும் தமிழ்நாடும் நன்றாக இருக்கிறது, ஒன்றாக இருக்கிறது, ஒன்று ரெண்டாக மதிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் இருக்கிற அந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய ஆட்சியை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தால் எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? உத்தரப்பிரதேச பாணிகளை ஆளுவோம் என்று சொன்னால் யாராவது, இதயமுள்ள யாராவது, ஞானமுள்ள யாராவது, அறிவுள்ள யாராவது, சிந்திக்கிற யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? தமிழகத்தினுடைய ஆட்சியை டெல்லியிலே கொண்டு போக வேண்டும். தமிழகம் பெற்றிருக்கிற பேரை, கேரளம் பெற்றிருக்கிற பேரை உத்தரப்பிரதேசம் பெற வேண்டுமே ஒழிய வடக்கை பார்த்திருக்க கூடாது. தெற்கில் திருப்பு முனை எழுதப்பட வேண்டும். எனவே இங்கே சிறுபான்மைகள் நசுக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு துணையாக பெரும்பான்மை மக்கள் நிற்பார்கள். இங்கு இன்னும் நீதி செத்துவிடவில்லை. இங்கு இந்த பெரும்பான்மை என்று சொல்ல பெரும்பான்மை மக்கள் நாங்கள் இருக்கிறோம். சிறுபான்மையை காப்பதுதான் கடவுளிட்ட கட்டளை. அதுதான் அரசுக்கு அர்த்தம், அரசுக்கு இலக்கணம் தவறி போகக்கூடாது. எனவே இந்த முயற்சியில் நானும் பங்கு கொண்டேன். ஒரு அருட்தந்தை என்ன, அவர் என்ன வழிபோக்கரா, வயதென்ன 90. அவர் சொல்லுகிறார் ஒரு நீதியை 4 பேருக்கு நல்லதை சொல்லுகிறார்கள். 4 எழுத்து படிக்க சொன்னார்கள்.
வேதத்தை படித்தால் காதுக்குள்ளே ஈயத்தை காட்சி ஊற்ற சொன்னவர்கள் அல்ல. படியுங்கள், படி. நான் எழுத்து கண்ணனத்தது என்று சொன்னார்கள். எழுத வாசிக்க கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களை யாரோ போல பேசுவது விரட்டுவது என்பதெல்லாம் நாகரிகம் அல்ல. அந்த பெரியவரை விடுதலை செய்ய வேண்டியது நடுவர் ஒன்றிய அரசினுடைய கடமை. அதை முதலாவது கேள்வி. 90 வயசுக்கு மேல 100க்கு மேல சட்டா இருக்கு. எனக்கு அவருடைய மாணவிமானம் இருக்கிறதா? எதுவும் இல்லை. அவரை சிலைகளை வைத்திருப்பதை போன்ற கொடுமை இந்தியாவுக்கு அவமானம் வேறு இருக்க முடியாது. அதுபோல இந்த குடியுரிமை சட்டத்துக்கு யாருக்கும் தன்னுடைய உரிமை கேட்கணுமே. என்ன நாடு யாருக்கோ பட்டா போட்டு கொடுத்தாச்சா? இல்லை. நம்மிடம் தான் இருக்கிற அடுத்த தேர்தல் இருந்தால் நாம் நிர்ணயிக்கிறவர் தான் வர முடியும். அதுதானே இந்தியாவுடைய அரசியல் திட்டம். எனவே நடுவர் அரசு ஒன்றிருந்தால் போதும். எதற்கும் ஒன்றுதான் தேவை என்றால் மாநில அரசு எல்லாம் தன்னுடைய உரிமையை இழப்பதல்ல, நாம் நம்முடைய உரிமையை இழக்கிறோம். எனவே நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த தங்களுடைய உரிமைக்காக, இந்த மண்ணில் பிறந்ததற்காக, எங்கிருந்து இடம்பெயர்ந்து வராமல் முன்னோர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே தன் சொந்தத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக குடியுரிமை போன்ற வன் சட்டங்களுக்கு எதிராக போராடினால் அவன் தேர்தல் சொல்வாங்க. அவர்கள் யார் இந்த தேசம்? இந்த தேசம் யாருக்கு சொந்தம்? இந்த மண்ணில் பிறந்த அனைவருக்கும் சொந்தம். அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. தவறு நடந்தால் கேட்பதற்கு. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமை என்று ஈசனை பார்த்து கேட்ட நாடல்லவா இந்த நாடு? மன்னரும் உண்டுகோல், சான்றோரும் உண்டுகோல் என்று நீதி கேட்ட கண்ணகி வாழ்ந்த மண்ணல்லவா இந்த மண்? நான் தமிழர் கேட்கவில்லை, ஆனால் இந்தியாவில் எவனும் கேட்க மாட்டார். எனவே நீதி கேட்கிற, சமூக நீதி கேட்கிற, தங்களுடைய உரிமையை கேட்கிற உங்களோடு, இந்த மண்ணில் பிறந்த உங்களோடு பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் நிற்பேன். என்னை சார்ந்திருக்கிற மக்கள், குறிப்பாக இந்தியாவில் வாழுகிற இந்துக்கள், பெரும்பான்மை மக்கள், இவர்கள் சொல்வதை எந்த காலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காந்தி சொல்வதைத்தான் அவர் ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோல நல்ல சிந்தனையோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் யாரையும் இங்கும் போக சொல்லவில்லை. ஏதோ முன்னெடுப்பாக சொல்லுகிறார்கள் என்பதற்காக நீங்கள் யாரும் கலக்க வேண்டாம். நாங்கள் இருக்கிறோம், நாடு உங்களோடு இருக்கிறது. நம்முடைய நாடு தனிமதம் சோப்பாக, அது நாம் நல்ல சோப்பாக, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாடாக இந்த நாட்டை மாற்றி காட்டுவோம். அதற்கு உழைப்போம் என்று சொல்லி இந்த சீர்செயல் அத்தனைக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்த அவைகளை அன்பு வணக்கம். மகா சன்னிதானம் பால பிரஜாபதி நம்முடைய நன்றிகள். விடுதலை செய், விடுதலை செய், ஸ்டாலின் சாமியை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், ஸ்டாலின் சாமியை விடுதலை செய். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். இந்த நாடு இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று ஐக்கியமாக வாழ்வதற்காக விடுதலை பெறப்பட்டு தந்த நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று எந்த மகாத்மா காந்தியடிகள் கனவு கண்டாரோ அதற்கு மாற்றமாக அவரையே கொன்று பழி தீர்த்தவர்கள், சுட்டு கொலை செய்தவர்கள் கைகளிலே இந்த நாடு இருக்கின்ற காரணத்தால் இந்த நாட்டிலே நல்லவர்களும் நடுநிலையாளர்களும் சிறுபான்மையின மக்களும் நித்தமும் செத்து பிழைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த நாடு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதிலே ஒன்றுதான் ஸ்டேன் சுவாமி அவர்களுடைய வயது 84க்கு மேலாக ஆகிறது. அந்த 84 வயது பெரியவரை கிறிஸ்துவ மதத்தினுடைய தர்மத்திற்கு ஒப்ப மக்கள் சேவை செய்யக்கூடிய, கல்வி பணி செய்யக்கூடிய, தாழ்ந்த நிலையிலே விழிப்பு நிலையிலே இருக்கக்கூடிய மக்களை கைதூக்கி விடக்கூடிய அற்புதமான இறைவனுக்கு பொருத்தமான பணி செய்யக்கூடிய அந்த பெரியவரை, அந்த சுவாமியை, ஸ்டேன் சுவாமியை கைது செய்து இன்றைக்கு சிறை கோட்டத்தில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள். அதை கண்டித்து இங்கே நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம், டெல்லியிலே ஷாஹின் பாக் போராட்டத்தை முன்னெடுத்து அமைதியான முறையிலே இந்திய அரசின் கவனத்தை தன் மீது ஈர்ப்பதற்காக காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை அத்தனை மக்களும் ஒன்று இணைந்து கொடுங்கோன்மை சட்டத்திற்கு விரோதமாக குரல் கொடுத்த அந்த நிலையை யார் உருவாக்கினார்களோ அவரை நான் பிடித்து உள்ளே வைப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு அவரையும் உள்ளே வைத்து இன்றைக்கு கொடுங்கோன்மை நடத்தக்கூடிய பாசிச பாரதிய அரசாங்கத்தினுடைய சர்க்கார் சிறுபான்மையின மக்களுக்கு கொடுமைகள் செய்யக்கூடாது என்று நடுநிலை மக்கள்
இங்கே இருக்கக்கூடிய அருமைக்குரிய பெரியவர்கள் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய இந்த தத்துவம் வெல்ல வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பாக என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்து அமைகின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, ஆர்ப்பாட்டத்தில் திரளாக பங்கெடுத்திருக்கக்கூடிய நண்பர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மாலை நேர போராட்ட வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிற இந்த 4 மிக முக்கியமான கோரிக்கைகள், இஸ்லாமிய சகோதரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்களை, விசாரணை கைதிகளாக இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்ய வேண்டும், குடியுரிமை சட்டம், அதே போல இன்றைக்கு பொய் வழக்குகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை செய்ய வேண்டும், நமது கல்லறை தோட்டத்தை சேதப்படுத்தியவர்களை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற முறையில் இந்த ஆர்ப்பாட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டு பிரதமர் இந்த விளைவுகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறார். அவர் தூத்துக்குடியில் இருக்கிற மாரியப்பட்ட போன்ல பேசினவர் உத்தரப்பிரதேசத்தில் 19 வயது இளம்பெண் பாதிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த பெற்றோர்கள்ட்ட பேச மாட்டேங்கிறார். அவர்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு, குற்றவாளிகளால் ஆபத்து ஏற்பட்டிருக்கு, இந்தியா உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேசுவதற்கு தயாராக இல்லை. இப்படி இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கு எதிராக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, மதச்சார்பின்மைக்கு எதிராக, கூட்டாட்சிக்கு எதிராக இன்றைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்குங்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு எதிராக இன்னைக்கு எதிர்ப்பு குரல் என்பது வலுத்துக் கொண்டிருக்கிறது. வருகிற நவம்பர் 26ஆம் தேதி நாடு முழுக்க இருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான தேசிய தொழிற்சங்க அமைப்புகள் மத்திய அரசுக்கு எதிராக வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நவம்பர் 26ஆம் தேதி இந்தியா ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு போராட்டம் நடக்க இருக்கிறது. வருகிற 20, 26, 27 தேதிகளில் நாடு முழுக்க இருக்கக்கூடிய 116 விவசாய அமைப்புகள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுகிற அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். ஆகவே நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுகிற அந்த விவசாய போராட்டத்திற்கு இங்கு திரண்டிருக்கிற நாமெல்லாம் ஆதரவளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நவம்பர் 3ஆம் தேதி நாடு முழுக்க நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் கட்டாயமாக பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை சந்திக்கும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பை இவர்கள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிற சட்டங்களால், நடவடிக்கைகளால் இவர்கள் சந்திப்பார்கள். அப்படிப்பட்ட இவர்களை தோற்கடிக்கிற ஒன்றுபட்ட நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிற அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றுபடுவோம், 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 தேசம் காக்க ஒன்றுபடுவோம், தேசம் காக்க ஒன்றுபடுவோம், 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 தேசம் காக்க ஒன்றுபடுவோம், தேசம் காக்க ஒன்றுபடுவோம், நீதி காக்க ஒன்றுபடுவோம், நீதி காக்க ஒன்றுபடுவோம், அநீதி அழிக்க ஒன்றுபடுவோம், அநீதி அழிக்க ஒன்றுபடுவோம், மனிதம் காக்க ஒன்றுபடுவோம், மனிதம் காக்க ஒன்றுபடுவோம், நல்லிணக்கம் காக்க ஒன்றுபடுவோம். நல்லிணக்கம் காக்க ஒன்றுபடுவோம். வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி. ஐயா பால பிரஜாதிபதி அடிகளார் கூறியது போல அரசு என்பது எளியோருக்காக இருக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு அதானி, அம்பானி போன்றோருக்காக இருக்கிறது என்பதை அவர் பத்திரிகையாளர் சந்திப்பிலே காட்டிவிட்டார். நாம் செய்ய வேண்டியது ஆட்சி மாற்றம் ஒன்றேதான். 1000 கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிற அரசு 7 ஆண்டு காலமாக இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஜனநாயக முறைப்படி அல்ல. அவர்கள் முற்றிலுமாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் 83 வயதான ஒரு சேன் சாமியார் போன்றோர்களை கைது செய்கிற ஒரு கொடுமையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி மாற்றத்திற்கான வழிமுறைகளை தான் இந்த அமைப்புகள் செய்ய வேண்டுமே தவிர இவர்களிடம் நாம் பிச்சை கேட்பதோ இல்லை கெஞ்சுவதோ இல்லை கோரிக்கை வைப்பதோ அல்ல. தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, சுதந்திரத்துக்காக நடைபெற்ற போராட்டத்தை விட கடந்த 7 ஆண்டு காலமாக தமிழக மண்ணில் இந்த ஆட்சியை எதிர்த்தான அதிக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த அவல நிலை? நம்மளுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைத்து விட்டதா என்பதை சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மண்ணில் அனைவரும் சமமாக இல்லை. இதை அனைவரும் ஒத்துக்கொள்ள வேண்டும். சமமான ஒரு அரசு வேணும். சமத்துவத்துக்கும் சகோதரத்துவத்துக்கும் எதிரான ஒரு ஆட்சி இங்கே நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் மனு தர்ம ஆட்சி மீண்டும் வரும் என்ற அச்சத்திலேயே எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் இந்த மனு தர்மத்தையும் மனு நூலையும் கோடிட்டு காட்டி இப்போது புரட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். மனு தர்மத்துக்கான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்திலே
ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து முதுகெலும்பை உடைத்து நாக்கை அறுத்து கொலை செய்து இரவோடு இரவாக தீயிட்டு கொளுத்தி விட்டார்கள். அந்த முதல்வர் சொல்கிறார், தாக்கூர் சமூகத்தினர் இப்படிதான் நடந்து கொள்வார், நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏன் இந்திய மண்ணில் ஒரு முதல்வர் இந்த வார்த்தையை கூறுகிறார் என்றால், மனு தர்மம் மீண்டும் தலை தூக்குகிறது. மக்களே விழித்தெழுங்கள், மனு தர்ம ஆட்சி நடைபெற்றதை நினைத்து பாருங்கள், அதை கோடிட்டு காருங்கள், விழிப்புடன் இருங்கள், விரட்டி அடிப்போம் இந்த பாஜக அரசை. நன்றி, வணக்கம். நன்றி திரு சுரேஷ் அவர்களே. அடுத்ததாக கண்டன உரையாற்றுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திருமதி ரசூல் மைதீன் அவர்களை போனழைக்கிறோம். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் முடிய பழக்கமாக 3 கோரிக்கைகளை இங்கே முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில முக்கியமான கோரிக்கை, கல்லறை தோட்டத்தை இடித்து உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். டெல்லியில மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நடத்தி 53 பேர்களை கொன்றொழித்து 500க்கும் மேற்பட்டவர்களை கொடுங்காயம் ஏற்படுத்தி பல்லாயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை சூறையாடி இன்றைக்கு மகாபாதக செயலை டெல்லியிலே நடத்தி இருக்கிறார்கள் என்கின்ற கோரிக்கையையும், அதேபோல் ஸ்டேன் சுவாமியை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே கல்லறை தோட்டத்தை இடித்தார்கள், உடைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இப்படியான சட்டத்தை கையிலே எடுத்து வன்முறையின் மூலமாக கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையும் துடிப்பும் வருகிறது என்று சொன்னால், ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடிய மோடியாகட்டும் அல்லது உத்தரப்பிரதேசத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய அராஜகத்தினுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு கல்லறை தோட்டத்தை உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். இப்பொழுது கூட பாரதிய ஜனதாவுடைய தலைவர் அறிவித்திருக்கிறார், வேல் யாத்திரை என்ற ஒரு யாத்திரையை நவம்பரிலே துவங்கி டிசம்பர் 6 முடிப்போம் என்று ஒரு யாத்திரையை அறிவித்திருக்கிறார். எதற்காக இந்த யாத்திரை, எதற்காக இந்த ஊர்வலம் என்று சொன்னால், கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும். தமிழகத்திலே அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே உத்தரப்பிரதேசத்தை போல், குஜராத்தை போல் இங்கேயும் வன்முறை காணாக்க வேண்டும், அதன் மூலமாக அரசியல் லாபம் அடைய வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இன்றைக்கு வேல் யாத்திரையை அறிவித்திருக்கிறார்கள். அதே போல்தான் இங்கே கல்லறை தோட்டத்தை உடைத்து விட்டோம் என்று சொன்னால் இங்கே இவர்கள் எதிர் விளையாற்றி விடுவார்கள், இவர்களும் ஏதாவது ஒரு சம்பவத்திலே ஈடுபடுவார்கள், அதன் மூலமாக கலவரத்தை ஏற்படுத்தலாம் என்கின்ற சிந்தனையோடு இன்றைக்கு கல்லறை தோட்டத்தை உடைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பெரும் மதிப்பிற்குரிய பாதிரிமார்கள், உலமா பெருமக்கள், நம்முடைய ஆள பிரஜாபதி அடிகளார் உள்ளிட்ட அனைவரும் இன்றைக்கு நீதி கேட்டு வீதிக்கு வந்திருக்கிறோம். சங் பரிவார சக்திகளே, இவர்களிடத்திலே இருந்து நீங்கள் பாடம் படித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வழிபாட்டு தலத்தையோ உங்களுடைய கல்லறை தோட்டத்தையோ உடைத்திருப்போம் என்று சொன்னால் நீங்கள் இந்நேரம் திருநெல்வேலியில் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டத்தை ஆடியிருப்பீர்கள். நாங்கள் அமைதியாக வந்து வீதியிலே வந்து நியாயம் கேட்கிறோம் என்று சொன்னால் ஆட்சி பொறுப்பிலே இருப்பவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டம் வீதியிலே இறங்கி அமைதியாக போராடுகிறோம் என்று சொன்னால் இதே போன்ற வேலையை எங்களுக்கும் செய்ய தெரியாது என்பதல்ல, பொறுமையாக இருக்கிறோம். நாட்டினுடைய சட்டத்தை மதிக்கிறோம், ஜனநாயகத்தை மதிக்கிறோம், நீதிமன்றத்தை மதிக்கிறோம். எனவே அமைதி காத்து நீதி கட்டி வீதிக்கு வந்து நிற்கிறோம். நீங்கள் வீதி கட்டி நீதிக்கு வந்து நிற்பதை கோழைத்தனம் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் ஏமாந்து போவீர்கள். ஆட்சியில இருப்பவர்களே, நீதியாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு வேலு யாத்திரை என்று அறிவித்திருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை பார்த்து வேலு யாத்திரை அறிவித்திருக்கக்கூடிய திருமுருகன் சொல்லுகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை பார்த்தும் திருமாவளவன் அவர்களை பார்த்தும் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் முருகன் சொல்லுகிறார், இவர்கள் வீதியிலே நடமாட முடியாது. இப்படி வன்முறை பேச்சை பேசுகிறார்களே, அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? திருமாவளவன் அவர்கள் மீது வழக்கு போட்ட தமிழக காவல்துறை முருகன் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறதா? டெல்லியிலே இப்படி ஒரு கலவரம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது ஏன்? அனுராக், கபில் மிஸ்ரா போன்ற அயோக்கியர்களுடைய வெறித்தனமான பேச்சுக்கள் தான் அங்கே கலவரம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது. அதே போன்ற வெறித்தனமான
பேச்சுக்களையும் வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சுக்களையும் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு கூட்டங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? இங்கே கல்லறை தோட்டத்தை உடைத்தவர்கள் மீது இங்க இருக்கக்கூடிய நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இது போன்ற வெறுப்பூட்டக்கூடிய பேச்சை, மத சிறுபான்மை மக்கள் மீதான வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடிய அயோக்கியர்கள் மீது நீங்கள் வழக்கு தொடுத்து அவர்களை சிறைப்படுத்தி இருந்தால் இன்றைக்கு கல்லறை தோட்டத்தை வந்து உடைக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு தைரியம் வந்திருக்குமா? காவல்துறையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் இது போன்ற பிரச்சனைக்குரிய விஷயங்களை எடுத்து சென்று அரசாங்கத்திற்கு கொண்டு கொடுத்திருக்க வேண்டாமா? ஆக இன்றைக்கு வீதியிலே வந்து எல்லோரும் போராடுகிறோம் என்று சொன்னால் ஒருமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து இது போன்ற சமூக விரோத வன்முறை கும்பல்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திருமதி ரசூல் மைதீன் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்ததாக கண்டன உரையாற்றுவதற்காக தமிழ் புலிகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் திருமதி நெல்லை தமிழரசு அவர்களை போராடுகிறோம். கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கு கொண்டுள்ள அத்தனை தோழர்களுக்கும் அத்தனை முற்போக்கு சக்திகளுக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸ்டேன் சுவாமி உள்ளிட்ட 14 மனித உரிமை ஆர்வலர்களை உடனடியாக நடுவர் அரசு விடுதலை செய்ய வேண்டும். உடையார்பட்டி கல்லறை தோட்டத்தை இடித்த இந்து மக்கள் கட்சியின் காவி குண்டர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு, விடுதலைக்கு முன்பு இந்த நாடு எப்படி விடுதலை பெற்ற நாடு அமைய வேண்டும், அதற்கு ஒரு சட்டம் வகுக்க வேண்டும், அந்த சட்டத்தின்படி இந்த நாடு பயணிக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இயக்கி கொடுத்தார். அந்த அரசியலமைப்பு சட்டம் இன்று சனாதனவாதிகளால் சிதைக்கப்பட்டு இன்று காட்டாட்சிகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே தோழர்கள் சொன்னார்கள், உத்தரப்பிரதேசத்திலே தலித் பெண்கள் படுகொலைகள் மிக அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தலித் பெண்கள் மட்டுமல்ல, அங்கு பொதுவாக பெண்கள் சிறுமிகள் அத்தனை பேருக்குமான ஒரு அடக்குமுறை ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த மாநிலத்தை ஆளுகின்ற ஆட்சி யாருடைய ஆட்சி என்று சொன்னால் பாஜகவின் ஆட்சி. மோடிக்கு பிறகு யோகியைத்தான் இந்த நாட்டிலே பிரதமராக உருவாக்க வேண்டும் என்று கனவு கொண்டு கொண்டிருக்கின்ற RSS ஆட்சி அங்கு நடைபெறுகின்றது. அங்குள்ள ஆட்சி அங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பாக இல்லை, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்புகள் இல்லை. அதே போன்ற ஒரு ஆட்சியை தான் இன்று தமிழகத்திலே உருவாக்க இன்று துடித்துக் கொண்டு ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தலைவர்களை இன்று RSS கைப்பற்றிக் கொண்டிருக்கிறது. இதை கடுமையாக நாம் கண்டிக்க வேண்டும். கல்லறை தோட்டத்தை இடித்த கயவர்கள் மீது தமிழக நெல்லை மாநகர காவல்துறை இங்கே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சொல்கிறார்கள். உண்மையிலேயே இந்த காவல்துறைக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லறை தோட்டம் ஒரு பட்டா நிலத்தில் உள்ளது. இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டம் அது. ஒரு பட்டா இடத்தில் உள்ள ஒரு கல்லறை இடிக்கப்படுகிறது. அங்கே உத்தரப்பிரதேசத்தில் 400 ஆண்டுகளாக பாபர் மசூதி இடித்த இடத்திலே, அந்த இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான இடத்திலே இருந்த ஒரு மசூதியும் இடிக்கப்படுகிறது. அங்கேயும் ஒரு காவி கும்பல்கள் தான் அங்கே அட்டூழியம் செய்கிறது. இங்கேயும் ஒரு காவி கும்பல் தான் இந்து மக்கள் கட்சி அட்டூழியம் செய்கிறது. இதை தடுப்பதற்கு இங்கே ஆளுகின்ற மத்தியிலும் மாநிலம் ஆளுகின்ற அரசுகளால் முடியவில்லை. நீதித்துறையும் இன்று காவிமயமாக ஆகிவிட்டது. உத்தரப்பிரதேசத்தில் இடித்த மசூதியை இடித்த குற்றவாளிகள் அத்வானி உள்ளிட்ட அத்தனை பேரையும் விடுதலை செய்துள்ளது. ஆகவே தோழர்களே, இந்த நாடு அரசியலமைப்பு சட்டத்தை தவிர்த்துவிட்டு ஏதோ ஒரு சனாதனவாதிகளின் கைகளில் சிறைப்பது, அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த மத்திய ஆளுகின்ற பாஜக ஆட்சியை நாம் ஒழித்தால் மட்டும்தான் இங்குள்ள ஒவ்வொரு மனிதனும் வாழ முடியும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொண்டு, பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவனுக்கு அது எதிராக இன்று வேல் யாத்திரையை நடத்துவதாக அழைப்புகள் விட்டுள்ளார். நாங்கள் இங்கே உள்ள முற்போக்கு இயக்கங்கள் சொல்லுகின்றோம், வேல் யாத்திரை நடைபெறும் அதே நாளிலே பெரியாரின் தனி யாத்திரையை இங்கே தமிழகத்தில் நாமும் நடத்தி இந்த சனாதனவாதிகளை அடித்து விரட்ட வேண்டும், தமிழகத்தை மண்ணில் விட்டு விரட்டடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுவதே. நன்றி, வணக்கம். நெல்லை தமிழரசு அவர்களுடைய நன்றிகள். அடுத்து விளக்கங்கள். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். உடையார்பட்டி கல்லறையை
ஜமாத்துல்லா உலமா சபையுடைய மாநில தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அல்ஹாஜ் B.A. காஜா மொய்தீன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அளவற்ற அருளாளன் நிகழ்த்த அன்புமாகிய எல்லாம் இந்த இறைவனின் திருநாமத்தால் கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே வந்து நிற்கக்கூடியவர்களை கொஞ்சம் பாருங்கள். சமூகத்திலே அறமான ஒரு வாழ்க்கையை, ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை, பண்பட்ட ஒரு வாழ்க்கையை, நீதியான ஒரு வாழ்க்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாடுபடக்கூடிய பெருமக்கள் தான் நாங்கள் பொதுவாக வீதிக்கு வருவதில்லை, எங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த 4 சுவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மக்களை ஒழுக்கமான ஒரு அற வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டியுள்ள ஒரு பயிற்சியையும் நடைமுறையையும் செய்யக்கூடியவர்கள் நாங்கள். ஆனால் இன்று சாதாரணமான மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே சுயநலம் கூடிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய நிலைப்பாட்டை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பலரும். ஆனால் சாதாரணமான ஜனங்களுக்காக, யாரும் கேட்க இயலாத அளவிற்குண்டான பழங்குடி மக்களுக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய அருட்தந்தையை, கண்ணியமானவரை இவ்வளவு கீழ்த்தரமான முறையில், ஏன் கீழ்த்தரம் என்று சொல்கிறேன் என்றால், அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிறார் அவர் பரிசுத்தமானவர் என்று. இதை விட என்ன சார்ந்து வேண்டும்? அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்கிறார். அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாதா? அந்த காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேரின் சார்பாகவும் அந்த முதலமைச்சரே வாக்குமூலம் கொடுக்கிறார். இவர் பரிசுத்தமானவர், சாதாரணமான மக்களுக்காக மிகப்பெரிய தொண்டாற்றக்கூடியவர், அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புள்ளவர் என்று அங்கே உள்ள முதலமைச்சர் சான்று கொடுத்தும் கூட இந்த நிலையிலே மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த தேசிய புலனாய்வு முகமை கைது செய்தவர்களை உள்ளே வைத்திருக்கிறது. உண்மையானவர்களே, அவர்கள் கூட ஒரு பேட்டிகளை சொல்லியிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சுவாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நான் கைது செய்யப்பட்டதற்காக நீங்கள் கண்டிக்க வேண்டியதில்லை, ஆனால் இந்த நடைமுறை இந்தியாவில் இருப்பது சரியல்ல என்று சொன்னார். உண்மையானவர்களே, அதனாலே மதசார்பற்ற தன்மையை இல்லாமலாக்கி, நாட்டிலே கலவரத்தை உண்டாக்கி, எப்படியாவது அவர்கள் தங்களுடைய நிலையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உலகத்தினுடைய எந்த பாகம் கை கொடுத்தாலும் தமிழகம் ஒருபோதும் கை கொடுக்காது என்பதை பறைசாற்றக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம். அருமையானவர்களே, பெரும்பான்மையான மக்கள் சாதாரணமான முறையில் தான் இருப்பார்கள். காட்ட வேண்டிய நேரத்திலே, காட்ட வேண்டிய முறையிலே அதை காட்டி விடுவார்கள், வெளிப்படுத்துவார்கள் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட கொடுமைகளை, இங்கே பல்வேறு கொடுமைகளை கண்டித்துத்தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது, இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதை உங்கள் எல்லோர் சார்பாக, நான் சார்ந்த சமூகத்தின் சார்பாகவும் அந்த கண்டனத்தை தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஐயா காஜா மொய்தீன் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்ததாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில ஆலோசனை குழு கள்ளத்தியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கண்டன கூட்டத்தினுடைய தலைவர் சாமி அவர்களே, அனைத்து கட்சி தலைவர்களே, அனைத்து சமுதாய தலைவர்களே, எல்லோருக்கும் மறுமலர்ச்சி திமுக சார்பில் நன்றியை தெரிவித்து, வெள்ளை சட்டை இன்னைக்கு போட்டுக்கிட்டு நம்ம இருக்கோம் தமிழர்கள். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தோம், அருவாக்கம் பத்திக்கிட்டு அலைஞ்சோம். வெள்ளை சட்டை இன்னைக்கு போட்டுட்டு அலையோம்னா, கிறிஸ்தவம் வந்த பிறகுதான் பள்ளிக்கூடம் வந்துச்சு. நம்மளை படிக்க வச்சு ஆளாக்குனது பூரா கிறிஸ்தவம் தான். இந்து மதத்தை காப்பாற்றுனதே கிறிஸ்தவ மதம் தான். இந்த பிஜேபி சர்க்கார் ஆனாலும் சரி, விஸ்வ இந்து பரிஷத்தினாலும் சரி, திருநெல்வேலி நீ எத்தனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்க, எத்தனை காலேஜ் கட்டியிருக்க, எத்தனை அதிகாரியை உருவாக்கியிருக்க. இன்னைக்கு போராட நடத்த விஸ்வ இந்து பரிஷத்தில் உள்ள அனைவரும் எந்த காலேஜில் நீ சர்டிபிகேட் வச்சிருக்க சொல்லு, பள்ளிக்கூடம் எங்க இருந்து வந்துச்சு? தமிழ் இன்னைக்கு இவ்வளவு முன்னேறிக்கானா, கிறிஸ்தவத்தை நம்ம பயன்படுத்திருக்கோம். கிறிஸ்தவத்தை பயன்படுத்த போயிட்டான் நம்ம இன்னைக்கு வெள்ளச்சட்டை போட்டிருக்கோம், மனிதனா வாழ்றோம், அதிகாரியா வாழ்றோம், எல்லாம் வாழ்றோம். கிறிஸ்தவ மத்திரம் வரலன்னா நம்மளும் இன்னும் கோயில கிராமத்தை சொல்லிக்கிட்டு இருப்பான், கொடை கொடுக்க சொல்லுவான், கஷ்டத்தை உண்டாக்கிட்டு இருப்பான், வீடு வாசல் இல்லாம தெருவில் இருப்போம். நேற்று கோயில நெல்லையப்பர் கோயில்ல திருக்கல்யாணம் நடத்த முடியாதுன்னு பூட்டி போலீஸ் எல்லாம் வச்சு வச்சிருக்காங்க. நிஜாம்பாய் நாங்க எல்லாரும் போனோம், அதையும் நாங்க தான் போய் திறந்து வச்சு திருக்கல்யாணத்தை நடத்த சொல்லி இருக்கு. எல்லா மதமும் இருந்தா தான் நாடு முன்னேறும். முஸ்லீம் இருக்கு, முஸ்லீம் பூரா முஸ்லீம் வந்தவங்களா நீங்க படத்துல பாடல ஒரு ஒற்றுமை ஏறி ஒரு மதத்தை தேடிக்கிட்டாங்க. நீ ஒழுங்கா இருந்தா உன் பிள்ளை எதுக்கு இன்னொரு வீட்டுக்கு போகுது? காப்பை வச்சு பிள்ளைய காப்பாத்துட்டா, பிள்ளைய பூரா தெருவில் விட்டுட்டு அங்க சொத்து சண்டை அந்த சண்டை எல்லாம் மதம் மாறி இருக்காங்க. ஒவ்வொரு கீழே இருந்து வரையில எல்லாருமே இந்துக்களா இருந்து வந்துதான் எல்லாம் முஸ்லீம் கிறிஸ்துவ பூரா நம்ம பூரா சொந்த பந்தம் தான். யாரையும் இந்த நாட்டை விட்டு மோடி இல்ல அமித்ஷானாலும் நடக்காது. பிஜேபி ஆட்சிக்கு முடிவு கட்டிக்கிட்டு இருக்கான், பீகார்ல அடிச்சு விரட்டுதான். தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள்
ஜெயிக்கும். திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். தமிழக மக்களை காப்பாற்றும். எல்லோரும் ஒத்துமையா இருந்து மோடி அரசுக்கு யார் வேட்பாளர்லாம் பார்க்காங்க. திமுக கூட்டணிக்கு ஆடிங்க. மோடி நாட்டை விட்டு போறத பாருங்க. மோடி இல்ல அப்ப வந்தாலும் உங்களை ஒண்ணு செய்ய முடியாது. நாங்க தொழில்நுட்பம் அனைத்து அரசு கட்சியும் தொழில்நுட்பம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். கல்லறை உடைக்காத ராத்திரி ஆவி அவசரம் போயிட்டு கிளவி பதில் சொல்லிதான் அவரும் ஆவி வந்துடும். பயந்தத பேயின்னு பயம் காட்டினதே அவன் தானே. பேய் இருக்குன்னு சொன்னதே அவன் தானே. நீங்க படிக்க வச்சு எல்லாத்தையும் உருவாக்கி வெள்ள சட்டை போட்டு அதிகாரிகள் கலெக்டர் ஆக்கி விட்டுட்டீங்க. அதை அவன் துடிக்கான். RSS இவ்வளவு பேரும் படிக்க இந்தியாவிலே தமிழ்நாட்டை மாதிரி எந்த மாநிலம் இருக்கு? 60 வருஷம் திராவிட இயக்க ஆட்சியில எத்தனை 36 மெடிக்கல் கல்லூரி நீ இருக்க. குஜராத்ல 2 மெடிக்கல் கல்லூரி மோடி வச்சிருக்க. 36 மெடிக்கல் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்க. நீ நீட்டை ஏன் கொண்டு வர? வட இந்தியாவில் கொண்டு தமிழ்நாட்டில் படிக்க வச்சு அழைத. தமிழ்நாடு எங்க உழைப்புல உருவாக்கின கல்லூரியையும் எல்லாத்தையும் அபகரிக்க துடிக்க மோடி உன் கனவை பதைக்காது. கூட போற மூலம் பிற்படுத்தப்பட்ட மக்களை தான் ஏமாத்தான். நீ நம்பாத. பூரா பேரும் பிற்படுத்தப்பட்ட மக்களை காய் வெட்டி உன்னை உள்ள விடுதான். 27 மத்திய மந்திரி ஐயா இருக்கான. உனக்கு பிரிவு இருக்கா? இங்க இருக்க தேவருக்கு கோடாக்கு மந்திரி இருக்கா? நீ எதுக்கு அந்த கட்சியில சேர்ந்த? திராவிட இயக்க கட்சியில எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லாரும் திமுக கூட்டணி ஓராணி நின்னாணி பேச்ச இதெல்லாம் ஒன்னையும் மறுபடியும் மாடு மேய்க்க விட்டுருவான். ஜாக்கிரதை. நன்றி வணக்கம் என்று கூறி முடிக்கிறது. நன்றி வணக்கம். திரு கள்ளத்தேவர் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்ததாக கண்டன உரையாற்றுவதற்கு CPI ML கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ரமேஷ் அவரை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டில் சுதந்திர போராட்டத்திற்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர்கள் இந்த நாட்டை அதனுடைய வாரிசுகள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அதனுடைய விளைவை நாமெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 83 வயது சேன்சாமி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் செய்த குற்றம் என்ன தெரியுமா? ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கான உரிமைக்காக போராட்டம் நடத்தினார். பழங்குடி மக்களுடைய உரிமைக்கு போராட்டம் நடத்திய ஒரே காரணத்திற்காக அதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு அவரை சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு பீமேபுரக்கான வழக்கில் சுதா பரத்வாஜ், ஆனந்த் கண்கும்ல, வரவரதாவ், கௌதம் நவலகா இப்படி பல அறிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். வரவரதாவுக்கு 70 வயதுக்கு மேலே ஆகிறது. பேராசிரியர் சாய்பாபா சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முக்கால்வாசி உடம்பு முடக்கப்பட்ட உடம்பு அது. அவரை இன்றைக்கு விடுதலை செய்யவில்லை. ஜாமீன் தர மறுக்கிறார்கள். பேய் அரசு செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நீதிமன்றங்களும் இருந்து கொண்டிருக்கிறது. வரவரராவுக்கு ஜாமீன் தர வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது கொரோனா இருக்கிறது, கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி ஜாமீன் கேட்கின்ற பொழுது சொல்கிறார்கள், கொரோனாவை காரணம் காட்டி இவர்கள் வெளியே வர பார்க்கிறார்கள். கொரோனாவெல்லாம் இல்லை என்று சொல்கிறார்கள். மருத்துவத்திலே அவருக்கு கொரோனா இருக்கு என்று சொல்கிறார்கள். இப்படி மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தோழர்கள் பேசியது போல மீண்டும் ஏற்கனவே ஒரு ரத யாத்திரை நடத்தி டிசம்பர் 6 ஜனநாயகத்தை படுகொலை செய்தார்கள். கடந்த 30ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை அந்த குற்றவாளிகளை எல்லாம் விடுதலை செய்து ஜனநாயக படுகொலை இந்த நாட்டிலே நடந்தது. தமிழ்நாட்டிலே காலாண்டுவதற்காக, பெரியார் மண்ணிலே காலாண்டுவதற்காக, இங்கே புரட்சிகர அமைப்புகளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பல வேலைகளை செய்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பாஜக வேல் யாத்திரை ஆரம்பித்திருக்கிறார்கள். கேடு கட்டவர்களை, மோசமானவர்களை, கொலைகாரர்களை, கொள்ளைக்காரர்கள் எல்லாம் தன் கட்சியிலே வெளிப்படையாக சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக கட்சி இன்றைக்கு வெளிப்படையாக வேல் யாத்திரையை நடத்துவதற்கு தயாராக கொண்டிருக்கிறது. சம்பந்தமே இல்லாமல் கந்த சசி கவசத்தை கையில எடுத்துக் கொண்டு பிரச்சனை உருவாக்கினார்கள். எந்தெந்த கட்சிகளிலே போனவர்கள் எல்லாம் தன் கட்சிக்கு இழுத்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு கலவரத்தை நோக்கி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக இந்த ஆட்சிக்கு எதிராக நாளைக்கு இந்த குடியுரிமை சட்டம் நாங்கள் அமல்படுத்தவே தீரும் என்று அமித்ஷா சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கு எதிராக நாம் தொடர்ந்து போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஒரு கல்லறை உடைப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வீட்டுக்குள்ளே, அவர்கள் அலுவலகத்துக்குள்ளே குண்டு வைத்துக் கொண்டு நம்பேரை போடுவார்கள். இப்படி
இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு துணை போய் கொண்டிருக்கக்கூடிய தமிழக ஆட்சியாளர்களையும் நாம் கண்டிக்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆட்சிக்கு எதிராக நாம் எல்லாம் கலந்துருவோம். நன்றி, வணக்கம். திருமதி ரமேஷ் அவர்கள் நம்முடைய நன்றி. அடுத்ததாக கல்வியாளர் அருள்முனைவர் ஹென்றி ஜெரோம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு முறையும் நாம் எவ்வாறு கூடி வரும்பொழுதெல்லாம் ஒரு சக்தி பெறுவதாக நான் உணர்கின்றேன். எவ்வளவு அநீதியை இந்த இந்திய நாடு சந்தித்தாலும் அதை ஒழித்து மீண்டும் நீதியை உருவாக்குவதற்கு ஒரு கூட்டம் இயங்கிக் கொண்டிருக்கும், எங்கேயும் இயங்கிக் கொண்டிருக்கும் என்பதை என்ற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு கூட்டமாக நான் இதை பார்க்கின்றேன். மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் இந்தியாவிற்கு வரும்போது இப்படி சொன்னாராம்: உலகில் இருக்கின்ற எந்த நாட்டிற்கு நான் சென்றாலும் ஒரு பயணியாக, வெறும் டூரிஸ்டாக செல்கின்றேன். இந்தியாவிற்கு வரும்போது மட்டும்தான் ஒரு பீஜியமாக, திருப்பயணியாக நான் வருகின்றேன் என்று கூறியிருக்கின்றார். ஏன்? இந்த இந்தியா ஆன்மீகத்தினால் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு நாடு. எல்லா மதங்களும் ஒற்றுமையாக இருந்து இத்தனை வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் ஒரே நாட்டை சார்ந்தவர்கள் என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர்களாக நாம் இருந்திருக்கின்றோம் என்பது இந்த உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய நற்செய்தியாக இருப்பதை பார்க்கின்றோம். அந்த ஒரு நற்செய்தியை குலைப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராக கொண்டிருக்கின்றது என்றால் இன்னொரு கூட்டம் உருவாக வேண்டும். கட்டுவதற்கு, கட்டமைப்பதற்கு, சமத்துவத்தையும் ஒற்றுமையையும் கட்டுவதற்கு இன்னொரு கூட்டம் உருவாக வேண்டும். அது பாளையங்கோட்டையில் இங்கே இருக்கின்ற கூட்டத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதையே நான் நம்புகின்றேன். ஒவ்வொரு முறையும் நாம் சேர்ந்து வரும்பொழுதெல்லாம் நீதியை கட்டமைப்போம் என்று உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. அருள்முனைவர் ஹென்றி ஜெரோம் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. அடுத்ததாக தோழர் வி பழனி அவர்களை போட அழைக்கிறோம். கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்தியாவின் மிகப்பெரிய சோசலிஸ்ட் 83 வயது ஜெயபிரகாஷ் நாராயண் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சொன்னாரு, விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லி. அது மூளை உள்ளவங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில். ஆனால் இன்றைக்கு மத்திய ஆட்சியாளர்களுக்கு மூளையே இல்லை என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்தால தமிழ்நாட்டில் 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், 18 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் பெரும் மதிப்பிற்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் சொன்னார், தமிழ்நாடு போலீஸுக்கு நுரையீரல் 3/4 கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப இருக்கிற மத்திய தேசிய புலனாய்வு முகமை என்னும் போலீஸுக்கு நுரையீரல் 100% கெட்டு போச்சு. அதனாலதான் இவங்க 83 வயது. அவர் பார்க்கின்சன் நோயினால் அவதிப்படக்கூடியவர். அவர் எங்கேயும் தலைமறைவா போக முடியாது. அவருடைய உடல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. அப்படி இருந்தும் கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்கன்னா இந்த அரசாங்கத்திற்கு, இந்த போலீஸுக்கு நுரையீரலும் இல்லை, இருதயமும் இல்லை, மனிதமே இல்லை என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தால தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான நடிகர் சொன்னார், சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொல்லி. இல்லை, சிஸ்டம் கெட்டு போகல, சிஸ்டமே இல்லை. இந்த மத்திய ஆட்சியாளர்கள் கையில சிஸ்டமே இல்லை என்பதை தான் பார்க்கிறோம். அந்த வகையில மிருகம் குரங்கிலிருந்து தான் மனுஷன் வந்ததாக சொல்றாங்க. அந்த மிருகம் குரங்கிலிருந்து மனுஷனாக மாறுவதற்கு பல கோடி ஆண்டுகள் ஆச்சு. ஆனா மனுஷன் மிருகனாக மாறிக்கிட்டு இருக்கான். சில நாடுகள்ல, சில நாட்கள்ல மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனித மிருகங்களை ஆட்சி அதிகாரத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. கடந்த 12ஆம் தேதி நடந்த ஆர்ப்பாட்டம் கிழக்க சித்தா காலேஜ் முன்னால் நடந்தது. இப்ப மேற்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த சாலை வடக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. திருவனந்தபுரத்தில் இருந்து திருநெல்வேலி வழியாக மதுரை, சென்னை, டெல்லியை நோக்கி இந்த பேரணி செல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர் வி பழனி அவர்களே. அடுத்ததாக கண்டன உரை ஆற்றுவதற்காக காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்கு சங்கரபாண்டி அவர்கள் அன்போடு அழைக்கிறோம். சிறுபான்மையினருக்கு எதிராக நடைபெறுகின்ற அக்கிரமங்களை கண்டித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் பெரியவர் அவர்களே, அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்த நண்பர்களே, நெல்லை மாநகர் மாவட்டத்திலே அனைத்து கட்சிகளை அனைவருக்கும் செல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மத்திய மாவட்ட செயலர் அப்துல் வஹாப் அவர்களே, நீண்ட நேரம் நின்று கொண்டிருக்கின்ற சகோதரிகளே, சகோதரர்களே அனைவருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தச்சநல்லூர் பகுதியிலே நடந்த கல்லறை சம்பவத்திலே சேதப்படுத்தியவர்களை உடனடியாக குண்டர் தடுப்பு செயலை கைது செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சி சார்பாகவும் நம்முடைய ஆயர் பெருமக்கள் சார்பாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாம் மனு அளித்தோம்.
அதை புரிந்து கொண்டு நியாயத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். அதே போல அடுத்த மாதம் கல்லறை திருநாள் வர இருக்கிறது. அதற்குள்ளாக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக அரசு சொந்த செலவில் அனைத்து கல்லறைகளையும் புதுப்பித்து தர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதுபோல நம்முடைய இங்க அனைத்து நண்பர்களும் கூறினார்கள். நம்முடைய தமிழகத்தில் ஆளுகின்ற முதலமைச்சரை பார்த்தால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்த நியாயம் எந்த கோரிக்கையும் அவர் செவிசாய்க்க மாட்டார். அவரை பார்த்தாலே இந்த வெஜிடேரியன் ஹோட்டல் கேசியர் மாதிரி இருப்பார். பட்டையில உட்கார்ந்து எப்படி பாருங்க. அதே மாதிரி மோடி என்ன செய்தாலும் பல்ல இழுத்துக் கொண்டு கமிஷனை வாங்கி கொண்டு இரவோடு இரவாக அத்தனை அமைச்சர்களுக்கும் பெட்டி அனுப்புவதுதான் அவருடைய தோல்வி. அதையால் வருகின்ற இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான கட்டத்திலே உலகம் முழுவதும் கொரோனா எனும் நோயிலே நாம் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உலக மருத்துவர்கள் நமக்கு அறிவுரை என்னவென்றால் சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். அதுபோல இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் ஒதுக்கி வைக்க வேண்டும். ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்திலே பிடித்திருக்கின்ற இந்த கொரோனாவோட கொடிய நோய் இன்றும் 4 மாதம் ஆட்சியிலே அவர்கள் வீட்டுக்கு போக போகிறார்கள். மருத்துவராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் வர இருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய மத்தியிலே இந்தியா முழுவதும் நடைபெற்றுகின்ற இந்த கொடிய வைரஸ் நோயை கட்டுப்படுத்தி நாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வந்தால்தான் அது முடியும். சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் சகோதரராக வாழ வேண்டும். சகோதரிகளே, இன்று ஒரு புனிதமான நாள். இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த அன்னை இந்திரா காந்தி அவருடைய நினைவு நாள் என்று தன் நாட்டிற்காக தன் அடி வைத்து 56 குண்டுகளை வாய்ந்த அந்த மாணவருடைய நினைவு நாள். அவங்க இருக்கிற இடத்துல இன்னைக்கு யாரு போய் இருந்துட்டு இருக்கா பாருங்க. ஊர் பூரா கொரோனா ஜிஎஸ்டி வரையில அவ்வளவு வியாபாரி மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதனால மயிலுக்கு புறாத்தையும் இறப்பட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ள இருக்க வேண்டியதும் நாட்டுக்குள்ள இருந்து அதிகாரம் பண்ணும் பொழுது நாம் இறந்த இடத்திலே இன்றும் அதிகமாக நீங்கள் வேண்ட வேண்டும். மனித சக்தியால் இதை அப்புறப்படுத்த முடியாது, இறை சக்தியால் தான் இதை அப்புறப்படுத்த முடியும் என்று கூறியிருக்கிறேன். அதுபோல இன்று ஒரு முக்கியமான நாள், வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாள். நாம் வெளியேறுகள் நமக்கு ஆட்சியை சுதந்திரத்தை கொடுக்கிற போது சமஸ்தானங்களாக பிரித்து கொடுத்தார்கள். அனைத்து சமஸ்தானத்தையும் ஒருங்கிணைந்து இந்தியாவை உருவாக்கிய தலைவர் வல்லபாய் பட்டேல் அவர்கள் RSS தடை செய்தவர். RSS தடை செய்த வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாள் இந்த இடத்திலிருந்து கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர் பாதுகாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி மலர வேண்டும். மாநிலத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் செய்கிறேன். காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்குரிய சங்கரமணி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக இறுதியாக கண்டறியாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமதி மு. அப்துல் வஹாப் அவர்கள் வருகிறார்கள். அதற்கு முன்னால் 4 தீர்மானங்கள் இருக்கின்றன. அவற்றை எந்தெந்த தலைப்பில் தீர்மானம் நிறைவேற்றுகிறோம் என்பதை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். 1 நிமிடம். பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக போராடிய அருட்தந்தை சான் சுவாமி உள்ளிட்ட 16 மனித உரிமை ஆர்வலர்களின் சட்டவிரோத கைதுகளை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். உடனே அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். 2வது தீர்மானம், குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக வடகிழக்கு டெல்லியில் அறவழியில் ஜனநாயக ரீதியில் போராட்டம் நடத்திய இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் மீது இந்துத்துவ மதவெறி கும்பல் நடத்திய வன்முறைகள், காவல்துறையின் சட்டவிரோத கைதுகளை கண்டித்து 2வது தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். உடனடியாக கைது செய்யப்பட்டவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோருகிறோம். 3வது தீர்மானமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக சிறைகளில் வாடும் இஸ்லாமிய கைதிகளை உடனடியாக எந்த நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். 4வதாக மிக முக்கியமாக திருநெல்வேலியில் நம்முடைய மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் உடையார்பட்டியில் கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய கல்லறைகளை இந்து மக்கள் கட்சியினர் சேதப்படுத்தியதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம். அவர்களுக்கு தண்டனை, அவர்களை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்திருப்பதை நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். சேதத்திற்கு போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டு இந்த 4வது தீர்மானத்தை நிறைவு செய்கிறோம். நிறைவாக இப்போது இதோ இங்கே நம்முடைய அப்துல் வஹாப். சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்தி மனிதநேயத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த உன்னத நோக்கத்தோடு நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற
உயர் மரியாதைக்குரிய மேதகு ஆயர் அந்தோணிசாமி அடிகளார் அவர்களே, மாநில ஜமாத்தல் உலமாவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் BA காஜா முஹிதீன் அசரத் அவர்களே, மகா சன்னிதானம் இந்த நிகழ்ச்சிக்கு மகுடமாக வந்து அருளுரை ஆற்றி சென்றிருக்கின்ற பால பிரஜாபதி அடிகளார் அவர்களே, இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றிய அனைத்து கட்சி சேர்ந்த மாவட்ட தலைவர்களே, வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஆயர் பெருமக்களே, அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இது திருநெல்வேலி மண், தமிழ்நாடு, இந்தியா அனைத்திலும் சாதிய வெறியர்களுக்கும் மத வெறியர்களுக்கும் இடமளிக்காமல் இந்த மண் வீரபாண்டிய கட்டபொம்மனும் புலித்தேவனும் இப்படி பல்வேறு சுதந்திர போராட்ட தியாகிகளை பெற்ற இந்த மண் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு இந்த மண்ணின் வீரம் நிறைந்த மண். இந்த மண்ணிலே தான் இந்த போராட்டம் முதலில் துவங்கி இருக்கின்றது. இது எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் பழனி அவர்கள் சொன்னார்கள், தமிழகமெங்கும் பரவும் என்று சொன்னார்கள். அதற்கு முன்னால் பேசிய கள்ளத்தியான் அவர்கள் அழகாக சொன்னார்கள், கல்வியை கொண்டு வந்தவர்கள் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்று அழகாக உரையாற்றினார்கள். இப்படி பல்வேறு மக்களும் பல்வேறு மாவட்ட தலைவர்களும் அரசியல் நிர்வாகிகளும் பல கருத்துக்களை இங்கே சொன்னார்கள். அமைதி காக்க வேண்டும், மனித நேயம் பேண வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுபோல இந்த சூழலில் காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கைவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் மீது கைது செய்வதற்காக அனைத்து கட்சியின் சார்பாகவும் அனைத்து மதத்தின் சார்பாகவும் வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுத்தமைக்காக திருநெல்வேலி மண்ணிலே மனித நேயம், மனித ஒற்றுமை, சமூக ஒற்றுமை காக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்று நாம் ஒற்றுமையுடன் செயல்பட்டு இங்கு எங்கெங்கெல்லாம் மனித நேயம் காக்கப்படணும், மனித நேயத்திற்கும் சமூக ஒற்றுமைக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றதோ அந்த நேரத்தில் நாம் குரல் கொடுத்து மனித நேயத்தை காக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தமிழகத்திலே இந்த குரல் ஒலிக்க வேண்டும். இந்தியாவில் அதே போல ஸ்டான்சாமி அவர்கள், அதாவது பழங்குடி மக்களுக்காக போராடியவர்களை, மனித நேயத்தை காக்கின்றவர்களை இப்படி கைது செய்து சிறுபான்மையினரை, தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை இவர்கள் ஒடுக்குகின்ற இந்த செயலை, காட்டும் பிராண்டித்தனத்தை நாம் தொடர்ந்து கண்டிக்க வேண்டும். இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக, போராட்டங்களின் மூலமாக இந்திய அரசிற்கும் தமிழக அரசிற்கும் நமது கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி விரைவில் ஒரு நல்லாட்சி கழக தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே இந்த தமிழகத்திலே ஆட்சி அமையும். இது போன்ற இந்த கைவர்கள் கூட்டம் விரட்டி அடிக்கப்படும் என்பதை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சுருக்கமாக எழுச்சியான நிறைவுரையாற்றிய திருமதி அப்துல் வஹாப் அவர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைவாக இறுதியாக நன்றி உரையாற்றுவதற்காக அருள்முறை ஞானப்பிராசம் அவர்கள். பேரன்பு கொண்ட பெருமக்களே, அனைத்து கட்சிகளுடைய, சமயங்களுடைய, சமூகங்களுடைய பிரதிநிதிகளாக இங்கு வந்து நீதிக்காக, மாண்புக்காக ஓங்கி ஒலித்த உங்கள் குரல்களுக்காக நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற மேதகு ஆயர் எஸ் அந்தோணிசாமி, பாளையங்கோட்டை கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர், மாநில தலைவர் ஜமாத்துல் உலாமா சபை, மகா சன்னிதானம் பால பிரஜாபதி அடிகளார், அல்ஹாஜ் BA காஜா முஹிதீன் மற்றும் அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளாக, பொறுப்பாளர்களாக இங்கு கண்டன உரை நிகழ்த்திய உங்கள் அனைவருக்கும் அமைப்பாளர்களுடைய சார்பிலே நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நெல்லையில் இந்த குரல், மானுட நேய குரல், கடவுளின் அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பாதிப்பு என்ற உடனே அத்தனை கட்சிகளும் சமய நெறியாளர்களும் ஒன்று கூடி இதை சரி செய்வதற்கான எடுத்த முயற்சிக்கு அரசு நமக்கு ஒத்துழைப்பு தந்ததற்காக நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வு மட்டுமல்ல, நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. அநீதியாக, மனித மாண்புக்கு எதிராக
உரிமைகளுக்கு எதிராக. ஆகவே நாம் அடிப்படையை கண்டுபிடித்து அதை அகற்ற வேண்டும். ஆட்சிக்கு வருகிறவர் மனு தர்மத்தின் அடிப்படையை நான் நிறைவேற்றுவேன் என்கிறார். மனு தர்மம் மானுட தர்மத்திற்கு எதிரானது. மானுட தர்மத்தை இந்த மண்ணிலே திருவள்ளுவர் உலக மானுட நெறியாக குறிப்பிடப்பட்டிருப்பது எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்றாக இருக்கும். ஆகவே சமயங்களை அடையாளங்களை காட்டுவது மட்டுமல்ல, மானுட நெறிக்கு எதிராக மனு எழுதிய தர்ம நெறி இருக்கிறது என்பதை இந்திய மக்கள் உணரும்படியாக மாபெரும் விழிப்புணர்வு நடந்தால்தான் சமூக மாற்றம், அரசியல் மாற்றம், சமத்துவம், நீதி, மனித நேயம், அன்பு நெறி கொண்டு வாழ முடியும். அத்தகைய புதிய சமுதாயத்தை நெல்லை சீமையிலே உருவாக்க இங்கு ஒன்று கூடி நாம் இருக்கின்றோம். தொடர்ந்து தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் இதை நிறைவாக்க முயற்சி எடுப்போம். உங்களுடைய தியாகங்களுக்கும் மாபெரும் கண்டன உரைகளுக்கும் இங்கு பங்கேற்று வந்திருக்கின்ற நெல்லை மாநகர பங்கு சேகர அமைப்பில் இருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும், அருள் சகோதர சகோதரிகளுக்கும், அருள் தந்தையர்களுக்கும், இங்கு எல்லா அமைப்புகளையும் கடந்த நிலையில் மானுட நெறியே மையமானது என்று வருகை தந்து இந்த குரலை, கண்டன குரலை எழுப்பி நீதியை நிறைவு செய்வதிலே பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டே கீழோம், கண்டே கீழோம், கண்டே கீழோம், கண்டே கீழோம். எல்லோரும் சேர்ந்து நம்முடைய உரிமைக்காக போராடுகிற உணர்விலே இருந்து சொல்லுவோம். கண்டே கீழோம், கண்டே கீழோம், கண்டே கீழோம், கண்டே கீழோம். உடையார் பட்டி கல்லறையை, உடையார் பட்டி கல்லறையை, பிடித்தவரை கண்டிக்கிறோம், பிடித்தவரை கண்டிக்கிறோம். கண்டே கீழோம், கண்டே கீழோம், கண்டே கீழோம், கண்டே கீழோம். உடையார் பட்டி கல்லறையை, உடையார் பட்டி கல்லறையை, பிடித்தவரை கண்டிக்கிறோம், பிடித்தவரை கண்டிக்கிறோம். ஒன்றுபடுவோம், 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 ஒன்றுபடுவோம். தேசம் காக்க ஒன்றுபடுவோம், தேசம் காக்க ஒன்றுபடுவோம். நீதி காக்க ஒன்றுபடுவோம், நீதி காக்க ஒன்றுபடுவோம். மனிதம் காக்க ஒன்றுபடுவோம், மனிதம் காக்க ஒன்றுபடுவோம். நல்லிணக்கம் காக்க ஒன்றுபடுவோம், நல்லிணக்கம் காக்க ஒன்றுபடுவோம். நன்றி, வணக்கம்.